அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். ரெமல் புயல் காரணமாக தமிழக மீனவர்களுக்கு வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இன்று தொடங்கி வரும் 30ஆம் தேதி வரை கடல் பகுதியில் 55 கிலோமீட்டர் வேகத்தில் காற்று வீசும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. ரெமல் புயல் காரணமாக தமிழக மீனவர்களுக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. மேலும் விவரங்களை கொடுப்பதற்காக செய்தியாளர் வெங்கட் இணைப்பில் இருக்கிறார். பேசலாம். வெங்கட், இது தொடர்பான முழு விவரங்கள். வணக்கம். மத்திய கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நேற்றைய தினம் நிலவி வந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நேற்று இரவு புயலாக வலுப்பெற்றது. தொடர்ந்து இந்த புயல் வடக்கு நோக்கி நகர்ந்து இன்று காலை தீவிர புயலாக வலுப்பெற்றிருக்கிறதா இந்திய வானிலை ஆய்வு மையம் காலையில் தெரிவித்திருந்தது. தொடர்ந்து தீவிர புயலாகவே இது கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பா எந்த இடத்துல கரையை கடக்கும்னா மேற்கு வங்கம் மற்றும் வங்கதேசம் மற்றும் அதனை ஒட்டி இருக்கக்கூடிய மேற்கு வங்க பகுதிகளான சாகர் தீபர் மற்றும் கேப்பப்புரை ஆகிய பகுதிகள் இடையே இன்று நள்ளிரவு கரையை கடக்கும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. அதுவும் தீவிர புயலாக மாறி கரையை கடக்கும். புயலுக்கும் தீவிர புயலுக்கும் என்ன வித்தியாசம்னா, புயலை காட்டிலும் தீவிர புயல் சமயத்துல காற்றினுடைய வேகம் அதிகமாக இருக்கும். அதை தான் நாம் தீவிர புயல் என குறிப்பிடுவோம். இந்த புயல் வங்கதேசத்துல கடந்தாலும் கூட தமிழகத்திற்கு இதனால எந்த அளவுக்கு பாதிப்பு ஏற்படும் அப்படின்னு கேட்டா, தமிழகத்துல இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது கனமழை என்பது இருக்காது. ஆனால் கடல் சீற்றமாக காணப்படும் அப்படின்னு தெரிவிக்கப்பட்டிருக்கு. காலை முதலே சென்னையில பட்டினப்பாக்கம், திருவான்மியூர் உள்ளிட்ட கடற்கரையில கடல் அலைகள் சீற்றமாகவே காணப்பட்டு வருகிறது. அது மட்டும் இல்லாமல் 9 துறைமுகங்கள்ல புயல் எச்சரிக்கை கொண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. புயல் மேற்கு வங்கத்தில் கரையை கடந்தாலும் கூட தமிழகத்திற்கு இதனால பாதிப்பு குறைவாகத்தான் இருக்கும். இருந்தாலும் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக புயல் துறைமுகங்கள்ல 9 கூண்டு ஏற்றப்பட்டிருக்கிறது. கடல் அலை சீற்றமாக காணப்படுவதால் மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் கொடுத்திருக்கிறது. இன்று முதல் அடுத்த 5 நாட்களுக்கு காற்றின் வேகம் 45 கிலோமீட்டரிலிருந்து 55 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் அப்படின்னு தெரிவிச்சிருக்கிறாங்க. தென் தமிழக கடற்கரை, கோமோரியன் பகுதி, மன்னார் வளைகுடா பகுதிகளில் 55 கிலோமீட்டர் காற்று வீசக்கூடும் அப்படின்னும் வரக்கூடிய 5 நாட்களுக்கு மீனவர்கள் கடலுக்கு செல்ல வேண்டாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இதற்கு முன்பாக கடலுக்கு சென்ற மீனவர்களும் திரும்பி வருமாறும் ஒரு அறிவுறுத்தலும் வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த புயல் மேற்கு வங்கத்தில் அருகே கரையை கடந்தாலும் கூட தமிழகத்திற்கு இதனால கனமழை என்பது இருக்காது. ஆனாலும் கடல் அலை சீற்றமாக காணப்படும் எனவும் சென்னையில வானம் மேகமூட்டத்துடன் காணப்படும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில இந்த புயல் கரையை கடக்கும் பொழுது தமிழக மீனவர்களுக்கான எச்சரிக்கையை தற்பொழுது இந்திய வானிலை ஆய்வு மையம் எடுத்திருக்கிறது. அமிர்த், செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.